ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டெய்லர் கட்ஸ். இது ஸ்லீவ்ஸில் இருக்க டிசைன். இந்த சென்டரில் ஃப்ளார் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளாருக்கு கீழே 2 லீஃப் மாதிரி இருக்குது. அந்த லீஃபை வந்து எப்படி நார்மல் நீடில் வச்சு ஃபில் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது ஆரி ஒர்க் தெரியாதவங்க கூட இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி நிறைய சூப்பர் டிசைன்ஸ்லாம் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீடில் நம்பர் 7 எடுத்திருக்கேன். அதில் 4x4 8 ஸ்ட்ராண்ட்ஸ் க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஃபைனலாக இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க எண்டில். இந்த 2 இடத்துல தான் நான் இப்போ ஃபில் பண்ண போகிறேன். நான் கை காமிக்கிறேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டைரெக்ஷனில் நான் இப்போ க்ராஸாக வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கீழேருந்து ஊசி குத்தி எடுக்கிறேன். இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நூல் சின்னதாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து சிக்காகாமல் இருக்கும். பெருசாக போட்டிங்கன்னா சிக்காகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ க்ராஸாக நான் வந்து திருப்பி கீழே வந்து ஊசியை குத்திக்கிறேன். இந்த மாதிரி கீழே குத்திலாம் எடுக்கும் போது நூலை வந்து ஒரு கையில் நீங்கள் பிடிச்சிக்கணும். அப்போ தான் வந்து சிக்காகாமல் இருக்கும். நூல் கீழே புல் பண்ணும்போது நீட்டாக ஈவனாக புல் பண்ணணும். மேலே லூஸ்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இப்போ அகைன் நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, எங்கே முடித்தோமோ அதுக்கு பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் ஏற்கனவே குத்தின இடத்துலையே குத்துனீங்கன்னா நூல் வெளியில் வந்துடும். இப்போ அகைன் நான் இந்த சைடு வந்து கீழே குத்துறேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண நூலுக்கு பக்கத்தில் குத்துறேன். இந்த நூலை நல்லா புல் பண்ண பிறகு இப்போ அகைன் நான் வந்து இப்போ லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் நான் இப்போ ஊசியை வந்து குத்த போகிறேன். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி. நீங்கள் எங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ திருப்பி அதுக்கு பக்கத்தில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் வந்து ப்ராசஸ். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் ஃபுல்லாக வந்து இந்த லீஃபை ஃபில் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த லைன்ஸ்லாம் வந்து கரெக்டாக வரலனா ஃபஸ்ட்டே நீங்கள் லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணலாம். அதே மாதிரி கேப் இல்லாமல் ஸ்டிச் பண்ணணும். இந்த கிளாத் வந்து உங்களுக்கு வெளியில் தெரியக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த 2 எட்ஜஸில் தானே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ வந்து அந்த எட்ஜுக்கிட்ட கரெக்டாக நீங்கள் வந்து நீடில் வந்து ப்ளேஸ் பண்ணணும். கொஞ்சம் முன்னாடி கூட நீடில் குத்திட்டிங்கன்னா உங்களுக்கு கார்னர்ஸ்லலாம் வந்து உங்களுக்கு இந்த கிளாத் வந்து வெளியில் தெரியும்.
ஃபைனலாக முடித்ததும் கிளாத்தை திருப்பி நீடில் வச்சு அந்த கிளாத்தில் ஒரு சின்னதாக குத்தி எடுத்துகிட்டு ஒரு 3 டைம்ஸ் வந்து நீடிலில் அந்த நூலை சுற்றணும். சுற்றிட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு நாட் வந்துடும். நாட் வந்துருச்சு. இதே மாதிரி நீங்கள் இன்னொரு வாட்டி நீடில் குத்தி கூட நாட் போடலாம். பட் நான் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த நூலை வந்து 2ஆக பிரித்து ஒரு 2 நாட்ஸ் போட்டுக்க போகிறேன். நார்மலாக நம்ம நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் 2 நாட் போட்டுக்க போகிறேன். போட்டுட்டு அகைன் எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து நீங்கள் கம் எடுத்து அந்த நூல் பிரியாமல் ஒன்றா சேர்த்து பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் நூல் பிரிஞ்சு வெளியில் வராது. 2 சைடும் ஃபில் பண்ணியாச்சு. ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெய்லர் கட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.